Hello friends, welcome back to Lakshmi's Illam. இன்னைக்கு நம்ம வீடியோல 90s kids favorite கமரக்கட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கமரக்கட்டுக்கு தேவையான கொஞ்சமா ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியா வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்துட்டு கூடவே இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா திருகியும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா 1/4 டம்ளருக்கும் கம்மியா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கட்டியா இருந்தா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா லிக்விடா வந்தோடனே இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் பேன் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச வெல்லத்தை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது மாதிரி நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு தேவைன்னா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக நான் கருப்பட்டி கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நடுவில் இந்த பாகு எடுத்துட்டு இந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக ரொம்ப வறுக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றி பாருங்கள். சூப்பராக கெட்டியாக வந்தோன்னா நம்ம இது கூட வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருகுன தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நல்லா வெல்லத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா இது மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி கலரிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா இதை மாதிரி கலரிட்டே இருந்துட்டு நல்லா பாகோடு சேர்ந்து உங்களுக்கு தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னே கெட்டியாக வந்தோடனே நம்ம ஒரு தட்டில் போட்டிக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூடு தாங்கும். இந்த மாதிரி கொட்டிட்டு தண்ணியில் வந்து கையை விட்டுட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடோடு இருக்கும்போதே எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உருட்டி காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. பாருங்க, சூப்பரான இன்னைக்கு நம்ம வீடியோவில் கமரக்கட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.